கோல் கிக், கார்னர் கிக் என்ன வித்தியாசம்? கோல் கிக் அட்டாக்கிங் டீமோட கால் பட்டு லாஸ்டா பால் வந்து கோல் விழாம கோல் லைனை கிராஸ் பண்ணி போனுச்சுன்னா டிஃபெண்டிங் டீம் வந்து கோல் கிக் எடுப்பாங்க. அதாவது 6 yard பாக்ஸான கோல் ஏரியாக்குள்ள பாலை வச்சு கோல் கீப்பர் இல்லனா அவங்களோட அதர் டீம்மேட்ஸ் வந்து கோல் கிக் எடுப்பாங்க. அதுவே கார்னர் கிக் என்ன வித்தியாசம்? அட்டாக்கிங் டீம் வந்து பாலை கிக் பண்ணிட்டு வரப்ப ஒருவேளை டிஃபெண்டிங் டீமோட கால் பட்டு பால் வந்து கோல் லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா அட்டாக்கிங் டீம் வந்து கார்னர் கிக் எடுப்பாங்க. அதாவது கோல் லைனை ஒட்டி உள்ள கார்னர் பிளாக் பக்கத்துல பாலை வச்சு அட்டாக்கிங் டீம் வந்து கார்னர் கிக் எடுப்பாங்க. கிக் ஆஃப், த்ரோயிங் என்ன வித்தியாசம்? கிக் ஆஃப்னா மேட்சை ஸ்டார்ட் பண்றது. அதாவது கிரவுண்டோட சென்டர்ல பாலை வச்சு எந்த டீம் வந்து டாஸ் வின் பண்ணிருக்கோ அந்த டீம் வந்து பாலை கிக் பண்ணி மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எந்த டீம் வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணி கோல் போடுதோ அதுக்கு ஆப்போனன்ட் டீம் வந்து அடுத்ததுல கிக் ஆஃப் பண்ணி மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுவே த்ரோ என்ன வித்தியாசம்? எந்த டீம் வந்து பாலை கிரவுண்டோட சைட்லைன் அடிக்கிறாங்களோ அவங்களோட ஆப்போனன்ட் டீம்ல இருந்து ஒரு ஆள் கிரவுண்டோட சைட்லைன் வெளியே போய் நின்று பாலை உள்ள த்ரோ இன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், அட்டாக்கிங் டீம் வந்து பாலை கிரவுண்ட் சைட்லைன் அடிச்சிட்டாங்கன்னா டிஃபெண்ட் டீம்ல இருந்து ஒரு ஆள் வெளியே போய் நின்று பாலை உள்ள த்ரோ இன் பண்ணுவாரு.